உன்னதமான நாமத்தினாலே கூறி வந்துகிறோம். உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்க இருக்கிறோம். எபேசியர் புத்தகம் 1 அதிகாரத்துக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். எபேசியர் 1 அதிகாரம். வாசிங்க 13வது வசனத்தை வாசிங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், இசைப்படுகிறோம். நீர் உமது பிள்ளைகளோடு கூட கர்த்தாவே நீங்கள் பேசி உம்முடைய விலையேறப்பெற்ற கிருபையை கர்த்தாவே சுவாமி நீங்கள் அறிவித்து ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் மறைத்து நீங்கள் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய விலையேறப்பெற்ற அன்பை குறித்து அறிந்து கொண்டு இந்த நாமத்தை மிகப்படுத்துவதற்கு உதவி செய்வீராக. கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாம ஜீவன் கேளும் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். அப்போது உனது ஜெபம் அங்கீகரிக்கப்படும். அப்போது உனது ஜெபம் அங்கீகரிக்கப்படும் அப்படின்றதால ஒரு தலைப்பில் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்படின்னா எப்போது எங்களுடைய ஜெபம் அங்கீகரிக்கப்படும் என்ற ஒரு கேள்வியோடு தான் நாங்கள் இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை நாங்கள் பார்க்க போகிறோம். சரி, நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, அப்போ எல்லாருக்கும் ஆண்டவராகிய தேவன் ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை கொடுக்கும்படியாக அல்லது மீட்பை கொடுக்கும்படியாக விடுதலையை கொடுக்கும்படியாக தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சரிதானே இந்த பூமியில் வந்து மனிதனாக அனுப்பி அந்த பரிசுத்த மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக அவர் பலி செலுத்தின தெய்வம். அப்படி அவர் பலி செலுத்தினதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க எல்லாருக்கும் அவர் மீட்பை கொடுத்து தானே அவருடைய குமாரனாக பிதாவாகிய தேவனுடைய குமாரனாக குமாரத்திகளாக எங்களை அவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னு சொன்னா சதானே சுவீகரித்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். எங்களை வந்து என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தமக்காக எங்களை தத்தெடுத்துக் கொள்ளுகிற தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். அப்ப தத்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானே பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் தானே செத்து போனவர்களை போல இந்த உலகத்தில் ஒன்றையுமே அறியாம எப்ப பார்த்தாலும் பாவத்திலையும் அக்கிரமங்களையும் அதிகமாய் நாங்கள் செய்து கொண்டிருந்தவர்கள் தான் நாம். அப்படிப்பட்ட எங்களுக்கு தான் ஆண்டவர் அவ்வளவு பெரிய தமது கிருபையை அனுப்பியிருக்கிறார். அப்ப அந்த ஆண்டவராகிய தேவன் வந்து எங்களுக்கு கொடுத்தார் அந்த ரட்சிப்பினுடைய அந்த சுவிசேஷத்தை நாங்கள் கேட்கிற பொழுது அந்த சுவிசேஷம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து சிலுவை மரணம் என்னும் அந்த தூக்கு மரணத்தில் எங்களுக்காக அவர் வந்து மரணிக்க வேண்டும். அவர் அது மட்டும் இல்லாமல் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். 3ஆவது நாள் உயிரோடு எழும்ப வேண்டும். இன்றைக்கும் உயிருள்ளவராக அவர் ஜீவிக்க வேண்டும். அப்படி காரியங்களை செய்து முடித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் சுவிசேஷத்தை நாங்கள் எல்லாரும் கேள்விப்பட்ட பொழுது தானே நாங்களாம் யாராக மாறணும் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய தேவனை விசுவாசிக்கிற விசுவாசிகளாக மாற்றம் பெறுகிறோம். அப்ப தேவனை விசுவாசிக்கிற தானே விசுவாசிகளாக மாற்றம் பெறுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி யோவான் புத்தகம் 1 அதிகாரம் 12ஆம் வசனம் எது விதமாக சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி அவருடைய நாமத்தின் மேல யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறாங்களோ அவ்வளவு பேருக்கும் சாரி அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை பிதாவாகிய தேவன் என்ன பண்றாருன்னா கொடுக்கிறார். அப்ப யாருடைய நாமத்தின் மேல விசுவாசம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் அந்த நாமத்தின் மீது நாம விசுவாசம் கொள்கிற பொழுது சாரி அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய சொந்த ரட்சகர், அவர்தான் என்னை ரட்சிக்கும்படியாக தன்னுடைய ஜீவன் என்றும் பாராமல் ஜீவனை கொடுத்தவர் என்று யாரெல்லாம் அவரை தன்னுடைய சொந்த ரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமோ அப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்கிற பொழுது நம்மை சதானே நமக்காக தன்னுடைய குமாரனை அனுப்பிய பிதாவானவர் நம்ம என்ன பண்றாருன்னா தம்முடைய பிள்ளைகளாக நமக்கு அங்கீகாரம் வழங்குகிறார். தம்முடைய பிள்ளைகளாக நமக்கு என்ன செய்யறன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க அதிகாரத்தை கொடுக்கிறார். அப்ப அந்த பெரிய அதிகாரத்தை யார் பெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் சும்மா சாதாரணமான மக்களை போல தான் நம்ம இருப்போம். நமக்கு உண்மையிலேயே நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்குமே அருகதை இல்லாதவர்கள், ஒன்றுக்குமே தகுதி இல்லாதவர்கள். நம்முடைய முன்னான வாழ்க்கையில நம்ம கவனித்து பார்ப்போமா இருந்தால் சரிதானே நம்முடைய இனஜனம் நம்முடைய சொந்த பந்தங்கள் கூட நம்மளை கிட்ட கூட எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மிகவும் அருவருப்பானவர்களாக நம்ம செயல்பட்டு கொண்டிருந்தோம் நம்முடைய வாழ்க்கையில். அப்போ அவ்வளவுக்கு அருவருப்பானவர்களாக இருந்த நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி சானே இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த பிதாவாகிய தேவன் சானே தம்முடைய குமாரனாக குமாரத்தியாக எங்களை தத்தெடுத்து கொண்டு எங்களை அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தினாலே அங்கீகரிக்கிறார்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய ஒரு சிலாக்கியத்தை பெற்றவர்கள் யாருன்னா நாங்கள் தான் அந்த சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம்.
அப்ப இப்படிப்பட்ட சிலாக்கியத்தை பெற்றுக்கொண்ட நமக்கு அவர் என்ன பண்றாருன்னா எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தையும் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சானே, அதாவது என்ன வாக்குத்தம் கொடுக்கிறார் வந்து யோவேல் புத்தகத்தில் நாங்கள் பார்ப்போம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வருஷத்தை வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் நாங்கள் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம் சொல்லப்போ, அப்போ யோவேல் புத்தகத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுறது வந்து சானே 28-29 வசனத்துக்கு வாசிப்போம். யோவேல் 2. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரதிகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்ப நல்ல கவனிங்க, மாம்சமான அப்ப இந்த உலகத்தில் இருக்கிறதான மாம்சமான நம்ம எல்லாரும் மேலையும் சரிதானே ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றுவாராம். அப்படி ஊற்றுகிற பொழுது அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோமா? வாசிங்க. அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரதிகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்க குமாரர்களும் உங்க குமாரதிகளும் என்ன செய்வாங்கன்னா தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. சரி, இப்ப நல்ல கவனிங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த கடைசி காலங்களில் இருக்கக்கூடிய பாவிகளாக இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில அவருடைய பரிசுத்த ஆவியானவரை பொழுந்தருள் இருக்கிறார். அப்படி பொழுந்தருளப்பட்டிருக்கிற அப்படின்னால நாங்கெல்லாம் யாரால நாங்க முத்திரை போடப்பட்டிருக்கிறோம், பரிசுத்த முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். என்னதுக்கு அப்படின்னா நாங்க வந்து இந்த உலகத்துல வந்து வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கணும். நாங்க வந்து வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கணும். எங்களை பார்க்கிற ஜனங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நாங்க இந்த உலகத்துல வந்து சரி மற்ற இனஜனங்கள் வாழ்கிற வாழ்க்கையை போன்றதாக இல்லாம நம்ம வந்து தேவனை விசுவாசித்து வாழக்கூடியவர்களாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை முறைகள் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவன் எங்களிடத்துல எதிர்பார்க்கிறதான ஒரு மிகப்பெரிய காரியமாக இருக்கிறது, எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நல்ல கவனி. அப்ப முதலாவது நாங்க என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து கர்த்தர் வந்து ரட்சிப்பை கொடுக்கிறார். இரண்டாவது இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிற எங்களுடைய வாழ்க்கையில வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஆவியானவர் எங்களுக்கு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா எங்களுக்கு பொழுதருளுகிறார். மூன்றாவது பகுதியில் நீங்க பார்க்கிற பொழுது நாங்க வந்து ஆண்டவராகிய அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நாம பரிசுத்தத்தை எங்களுடைய வாழ்க்கையில காத்துக்கொண்டு அவருக்கு நாங்க பிள்ளைகளாக, அவருக்கு குமாரர்களாக, குமாரத்திகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவன் எங்களிடத்துல விரும்புகிறார். அப்ப இதுதான் நாங்க இந்த காலப்படி நாங்க பார்த்தோம். 2 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். 2 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு நாங்க மறுபடியும் திருப்பிக் கொள்வோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துக்கு நாங்க திருப்பிக் கொள்வோம். 6ஆம் அதிகாரத்துக்கு நாங்க திருப்பிக் கொண்டால் அந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல கவனிங்க. வசனத்தை வாசிங்க. நீங்கள் அவர்கள் நடுவில் பிரிந்து போய் அசுத்தமானது தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து, அப்ப எவர்கள் நடுவில் இருந்து ஒரு கேள்வியோடு தான் நாங்க வேதத்தை படிக்க வேண்டும். அப்ப நாங்க அவர்கள் நடுவில் இருந்து நாங்க பிரிஞ்சு போகணும். அப்ப எவர்கள் நடுவில் நாங்க இருந்து பிரிஞ்சு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து தான் எங்களுடைய தேவன் என்று சொல்லுவாங்க. ஆனா அவங்களுடைய பிணைப்பு, இணைப்பு, அவங்களுடைய ஐக்கியம் எல்லாம் வெவ்வேறு விதமான ரீதியில இருக்கிறது. அப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறவர்களிடத்துல வந்து ஆண்டவர் வந்து பிரியமாக இருக்கிறது இல்லை. நல்ல கவனிங்க. அப்ப முதலாவது என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, 14வது வசனத்திலிருந்து நம்ம வாசிச்சோம். எப்படி நாங்க காலைல வாசிப்போம், இப்ப திருப்பி நாங்க வாசிப்போம் வந்து பாத்தீங்கன்னா, அந்நிய நுகத்துல அவிசுவாசிகளோடு கூட நீங்க என்ன செய்யக்கூடாது? பிணைக்கப்படக்கூடாது. அப்ப அந்நிய நுகத்துல அவிசுவாசிகளோடு கூட நீங்க பிணைக்கப்படக்கூடாது. அது மட்டும் இல்லாம அப்படி பிணைக்கப்படுகிற பொழுது நீங்க உங்க விசுவாசத்தை என்ன பண்ணிடுவீங்க? நீங்க உங்க விசுவாசத்தை இழந்து போயிடுவீங்க. ஒரு விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டதாக இருக்கணும். அப்ப அந்த ஐக்கியத்தை வந்து உங்கள இருந்து உடைச்சி உங்களை வந்து ஒரு தவறான பாதைக்கு இழுத்து செல்லக்கூடியதான ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்யக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கிறது வந்து அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோடு கூட இருக்கக்கூடியதான பிணைப்பு. அப்ப எங்களுடைய பிணைப்பு வந்து அவிசுவாசிகளோடு கூட இருக்கக்கூடாது. அப்ப அவிசுவாசிகளுக்குள்ள இருக்கக்கூடியதான பிணைப்பு அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அதிகமாக நீதியில பிரியப்படாம அநீதியில பிரியப்படுவாங்க. அநீதியோடு கூட அவங்க சம்பந்தம் வச்சுக்கிடுவாங்க. மற்றது அவங்க ஒளிக்குள்ள வர விரும்ப மாட்டாங்க. ஏன் ஒளிக்குள்ள வர விரும்ப மாட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய செய்திகள் எல்லாம் பொல்லாங்கானதாக இருக்கிறபடினால அவங்க, அதாவது ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அது காரியம் என்று சொன்னா என்ன செய்யணும்? யோவான் புத்தகத்துல அவங்க படிக்கணும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இருளை தான் அவங்க விரும்புறாங்க. அப்ப அவங்க வந்து ஒளியை விரும்புறதே கிடையாது. அது மட்டும் இல்லாம அவங்க தேவனுடைய ஆலயமாக தங்களை ஒப்புக் கொடுப்பதற்கு விரும்புகிறது கிடையாது.
அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய ஆலயம் எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, விக்கிரகங்கள், சரிதானே, சிலை வழிபாடுகள், இப்படியான இடங்கள்ல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அதுதான் தேவாலயங்கள், அங்கதான் தேவன் இருக்கிறார், அங்கதான் தெய்வங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இப்படியான பாதைகள்ல அவங்க போவாங்க. அவங்கள ஆண்டவருடைய ஆலயமாக அவங்களுக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு எல்லாம் இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே சரிதானே, அவங்களுக்கு வந்து அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான லௌகிக இச்சைகள் எல்லாம் அதிகமாக இருக்கிறபடினால அவங்க அந்த மாதிரியான காரியங்களில் தான் கூடுதலாக ஈடுபட்டு கொண்டிருப்பாங்க. சரி, அப்ப ஆனபடினால தேவனாகிய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாக அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறதான எங்களுக்கு கொடுக்கிறதான காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கிறிஸ்துவை நோக்கி அந்த கிறிஸ்து மூலமாக தான் அந்த கிறிஸ்துவனுடைய பாடு, அவருடைய மரணம், அவருடைய அடக்கம் பண்ணப்படுதல், அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக தான் நீங்க ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இப்பொழுது என்னுடைய குமாரனாக குமாரத்தியாக ஆகியிருக்கிறீங்க. ஆனப்படினால அந்த கிறிஸ்துவுக்கும் சானே பேலியாளுக்கும் எந்த விதத்திலையும் என்ன இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன இல்லை, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் என்ன இல்லை, இசைவு இல்லவே இல்லை. அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சானே கிறிஸ்துவானவர் வந்து ஜீவன் உள்ளவர். அந்த ஜீவனுள்ள தேவன் வந்து உங்களுக்காக மறிச்சிருக்கிறார், பாடுகளை அனுபவித்திருக்கிறார், மரணத்தை அடைந்திருக்கிறார், அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார், மூன்றாவது உயிரோடு இணைஞ்சுகிறார், எழுப்பி இருக்கிறார். அப்ப இந்த பேலியார் என்று சொல்லப்படுகிறதான விக்கிரக வழிபாடுகள், சிலை வழிபாடுகள் என்ன பண்ண அப்படின்னா, இதுகளுக்கெல்லாம் அதுல ஜீவனும் இல்லை. சானே அது எங்களுக்காக மறிப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறதும் இல்லை. அதை அந்த 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 என்னது அந்த அந்த சிலையையோ விக்கிரகத்தை யாரும் அடக்கம் பண்ணப்படுறதும் அடக்கம் பண்றதும் கிடையாது. அது மூன்றாவது நாள் என்ன செய்ய போறது இல்லை, அது உயிரோடு எழுப்புறதும் கிடையாது. ஆனப்படினால உங்களுக்காக மரித்தவர் கிறிஸ்து, அந்த கிறிஸ்து மூலமாக தான் நீங்க ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீங்க. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதால தான் உங்களை என்னுடைய குமாரனாக குமாரத்தியாக நான் அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி பிதாவாகி தேவன் எங்களுக்கு என்ன பண்றாருன்னா, எங்களுக்கு தெளிவாக எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நல்ல கவனிங்க. அப்ப ஆனபடினால அவர் சொல்ற ஒரே ஒரு காரியம் சரிதானே, என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து அந்த பிதாவாகிய தேவன் எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு ஏற்ற பிரகாரமாக எங்களை எல்லாம் நாங்க வந்து அவருடைய ஆலயங்களாக நாங்க ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்ப அவருடைய ஆலயம் அப்படின்னா, அவர் எப்படி ஜீவன் உள்ளவராக இருக்கிறாரோ அது போல ஜீவனுள்ள மனிதர்கள் மத்தியில தான் அவர் வாசம் பண்ணுகிற தேவன். எங்களுக்குள்ள வந்துதான் அவர் உலாவி எங்களுக்குள்ள வாசம் பண்ணி எங்களுக்குள்ள தங்கி இருப்பேன் என்று சொல்லுகிற அந்த பிதாவுடைய அந்த வார்த்தையை நாங்கள் கவனிக்கிற பொழுது அவர்களுக்கு எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னா, அவர் விரும்பாததை நாங்கள் ஒருபோது என்ன செய்யக்கூடாது, நாங்கள் செய்யக்கூடாது. அவருக்கு சித்தமான எதையுமே அவருக்கு சித்தமானது எல்லாம் என்ன அப்படின்றத நாங்கள் தேடி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாப்பா அப்படின்னா, ஒரு தகப்பன் என்ன காரியத்தை தன் பிள்ளைகளிடத்தில் விரும்புகிறாரோ, தன் தகப்பன் அந்த பிள்ளைகளிடத்தில் விரும்புகிற காரியத்தை அந்த பிள்ளைகள் செய்யும் போதுதான் அந்த பிதாவாகிய தேவன் அந்த தகப்பனாகிய ஆண்டவருக்கு வந்து அந்த பிள்ளைகள் மேல அதிகமான பிரியம் இருக்கு. அப்ப அதிகமான பிரியம் இருந்தால்தான் அந்த தகப்பன் என்ன பண்ணுவார், அந்த பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் அவர்களுக்கு என்ன செய்வார் வந்து அவர் சந்தித்து கொடுக்கிற தேவனாக இருப்பார். நல்ல கவனி சானே. அப்ப சானே இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம் சானே, ஆண்டவராகிய தேவன் ஒரு காரியத்தை எங்களுக்கு சொல்கிறார் வந்து, அதாவது அப்பொழுது என்ன செய்வோம் வந்து ஏற்றுக்கொள்ளும். அப்ப நல்ல கவனிங்க. அப்ப இப்படிப்பட்டதான அவிசுவாசம், அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க முடியாமல் இருக்கக்கூடியவர்கள், ஒன்றும் இல்லாதவைகள் மேல தங்களுடைய சிந்தையை அனுப்பி அதை தான் கடவுள் என்று வழிபடக்கூடியவர்கள், ஒளியை விட இருளை விரும்பி இந்த உலகத்தில் இருக்கிற லௌகிக இச்சைகளுக்குள்ளெல்லாம் இழுக்கப்பட்டு தவிக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் விட்டு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்களை விட்டு நீங்க என்ன செய்யணும், அவர் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். அசுத்தமானதை என்ன செய்யக்கூடாது, நீங்க தொடக்கூடாது. அப்படி நீங்க அசுத்தமானதை தொடாம இருப்பீங்களாக இருந்தால் சானே 12வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு அப்பாவா இருப்பேன், உங்களுக்கு தகப்பனா இருப்பேன். அப்ப உங்களுக்கு அப்பாவா இருப்பேன், உங்களுக்கு தகப்பனா இருப்பேன். சானே அப்ப நீங்க எனக்கு எப்படி இருப்பீங்க, எனக்கு நீங்க குமாரனாக, அதாவது மகனாக மகளாக என்ன செய்வீங்க இருப்பீங்கன்னு சொல்லி இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லுகிறார். சரிதானே? இப்ப வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் எனக்கு அப்பாவாகிட்டா, நான் அவருக்கு பிள்ளையாகிட்டேன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. சரி, என்னுடைய வாழ்க்கையில என்ன குறைவு, என்ன என்னுடைய வாழ்க்கையில வந்து வேதனை, என்ன விதமான போராட்டத்தை நான் இந்த வாழ்க்கையை சந்திக்கப்படணும் பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ஆண்டவர் வந்து என்னுடைய வாழ்க்கையில என்னை வந்து அவ்வளவு ஒரு அருமையான பாதையில நீ நடத்தக்கூடிய தேவனாக இருப்பார். எனக்கு எந்த விதமான குறையும் இல்லையா, அதான் சொல்றா வந்து சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியிலிருந்து பட்டினியாக கிடக்கும். ஆனால் கர்த்தராகிய தேவனை தெரிந்தவர்களுக்கோ நன்மை என்ன செய்யப்படுறது இல்லை, குறையப்படுகிறது இல்லை. ஏன் அவர் எனக்கு அப்பாவா இருக்கிறார், அவருடைய தகப்பனாக இருக்கிறார். நான் அவரை அவருக்கு குமாரத்தியாக இருக்கிறேன். என்ன எனக்குள்ள இருக்குன்னா
நான் என்னுடைய பரிசுத்தத்தை நான் என்ன செய்வேன்? ஒவ்வொரு நாளும் வினாடிகள் என் பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டும். ரைட், நல்ல கவனிங்க. அப்ப மூன்றாவது நாங்க பார்த்தோம் இல்லையா? ரைட், இப்ப இந்த பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நாங்க அப்பா என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஜெபிக்க ஜெபம் எப்படி ஜெபிக்கப்பட வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெபிக்கணும்னு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த பொழுது தன்னுடைய சீசர்களுக்கு அவருடைய ஜெபத்தை குறித்து கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க ஜெபம் பண்ண வேண்டியதான விதமானது எப்படின்னு சொல்லி ஆண்டவர் மிக காரியத்தை அழகான விதத்துல கற்றுக் கொடுக்கிறார். ரைட், மத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் நீங்கள் பண்ண வேண்டிய விதமாவது 9வது வசனம், பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்ப ஜெபிக்கிறது எப்படி? ஜெபிக்கணும்னு இயேசு கிறிஸ்துவினிடத்துல வந்து கேள்விகள் எழுப்புறாங்க. அப்ப கேள்வி எழுப்பும் பொழுது இப்படிதான் ஜெபிக்கணும்ன்றத குறித்து பிதாவாக்கி என்ன பண்றாருன்னா, அங்க இயேசு கிறிஸ்து வந்து கற்றுக் கொடுக்கிறார். எப்படி கற்றுக்கிறார்? வந்து ஜெபம் பண்ண வேண்டிய விதம் அப்படின்னா ஒரு மாதிரி வடிவம், இந்த மாதிரி தான் நீங்க ஜெபிக்கணும். அப்ப இங்க கொடுக்கப்படுகிற இதையே நீங்க ஜெபமாக கூடாது, நீங்க ஜெபிக்க கூடாது, நீங்க இப்படிதான் ஜெபிக்கணும் என்ற ஒரு மாதிரி வடிவத்தை என்ன படிக்கிறான்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவராகிய தேவன் வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். சரி, அப்ப நல்லா கவனிங்க. இந்த இடத்துல பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னா, பரமண்டல பிதாவாகிய தேவன் எப்பொழுதுமே அங்கேயே தான் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு என்ன செய்யறது? என்ன செய்யல? அவர் வரல. சானே, அவர் அங்கேயே தான் இருக்கிறார். எங்களுக்கு பரலோகத்தில் தான் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? அவர் பரலோகத்திலே தான் இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே என்ன செய்யறார்? இருக்கிறார். சானே, அப்ப நீங்க வந்து நம்ம ஜெபிக்கிற பொழுது என்னத்தை நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய தேவன் பரலோகத்தில் எப்பொழுதுமே இருக்கிறார். சொன்னதை நம்ம பார்க்க சொல்லி பரலோகத்தில் இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிறவராக அவர் இருக்கிறபடினால நல்ல கவனிங்க. சானே, நாங்க என்ன நோக்கி ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே பிதாவே, நீங்க பரலோகத்தில் இருக்கிறீங்க. சானே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்க உமது அண்டைக்கு வருகிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் மூலமாக தான் நாங்க பிதாவாகிய தேவனிடத்துக்கு கிட்டு சேருகிறோம். சானே, அப்ப பிதாவாகிய தேவனிடத்துக்கு நான் கிட்டு சேர்கிறதற்கு யார் எங்களுக்கு வந்து முன்னாள் காலையில் படிக்கிறாருன்னா இயேசு கிறிஸ்து பண்ணிக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து மூலமாக தான் பிதாவாகிய தேவனிடத்துக்கு நாங்க என்ன செய்யறோம்? சொன்னேன், நான் கொஞ்சம் கொண்டு போய் வெளியே கொஞ்சம் வெளியே குடிப்போம். சானே, அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நம்ம பிதாவாகிய தேவனிடத்துக்கு என்ன பண்ணிக்கிறோம்? அப்ப நாங்க வந்திருக்கிறோம். அப்ப அவருடைய நாமத்தை தான் நாங்க பிதாவை நோக்கி நாங்க என்ன செய்ய போகிறோம்? சானே, அப்ப நான் ஜெபிக்கிற பொழுது எங்களோட சேர்க்க வேண்டியவர் யார் அப்படின்னா, வானத்தை பூமியும் படைத்த தேவன் வந்து நமக்கு தகப்பனா இருக்கிறாரு. நம்ம அவருக்கு குமாரனாக என்ன பண்றோம்? இருக்கிறோம். அப்ப அப்பா என்று ஜெபிக்க வேண்டிய இந்த ஜெபத்தை கற்றுக்கிறாரு. ஆனா இந்த ஜெபத்தை அநேக ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜெபத்தை மட்டும் பண்றாங்க. இந்த ஜெபத்தை ஒரு மாதிரி வடிவமாக கொடுத்துக்கிறாங்க. ஆனா இதையே ஜெபமாக பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்றைக்கு அப்பா என்று கூப்பிடுவதற்கு பதிலாக, தகப்பனே என்று கூப்பிடுவதற்கு பதிலாக அநேக பெயர்களையும் அநேக நாமங்களையும் உச்சரித்து இன்னைக்கு உலகத்தில் அநேகர் ஜெபம்ன்றங்கிற பேர்ல ஜெபிச்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய ஜெபம் எல்லாம் வீணாய் போய் கொண்டிருக்கிறது என்பது அவங்களுக்கு தெரியாம என்ன பண்ணிருக்கிறாங்க? தரமாறி கொண்டிருக்கிறாங்க. ஆனா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கி என்ன அப்படின்னா, எப்படி ஜெபிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை எங்களுக்கு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ஆண்டு வந்து எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். நல்ல கவனிங்க. ரைட், இப்போ முதலாவது நான் யார்கிட்ட ஜெபிக்கணும்னு எங்களுக்கு நான் கற்றுக்கொள்ள வேணும். அப்போ எப்படி ஜெபிக்கணும்? நாங்கள் எங்களை அப்பாவை, எங்களுடைய பிதாவை வந்து எங்களுடைய தகப்பு நாங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஜெபிக்கணும். ரைட், அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அதானே நாங்கள் எவ்விதமாக தேவனுக்கு முன்பதாக, அதாவது எங்கள் தகப்பனுக்கு முன்பதாக எங்களை நாங்கள் காண்பிக்க வேண்டும் என்பதை அவர் எங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். அப்ப பார்த்தீங்கன்னா 2 நாளாகமம் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி சொல்லாத வழிகளை விரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இப்ப பிதாவுடைய நாமம், என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், இப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால முத்திரையிடப்பட்டிருக்கிறாங்க. அப்ப முத்திரையிடப்பட்டிருக்கிறாங்க
அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி இவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் என்று நாமும் தரிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் இந்த பிள்ளைகள் எல்லாம் அவரை விசுவாசிக்கிற அவ்வளவு பேருக்கு நாமும் தரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி நாமும் தரிக்கப்பட்டிருக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது தங்களை தாழ்த்த வேண்டும். முதல்ல என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய சமூகத்துக்கு என்ன பண்ணணும்? அது நம்ம பிள்ளைகள் அப்படினால நம்ம அப்பா அம்மா கிட்ட ஆட்டம் போடுற மாதிரிலாம் தேவனிடத்தில் ஆட்டம் போடல. ஏன்னா எங்ககிட்ட தேவ பயம் தேவ பக்தி இருக்க வேண்டும், மரியாதைக்குரிய பயம் இருக்கணும். தேவ சமூகத்தில் வந்து நம்ம தேவையில்லாத ஆட்டங்கள் தேவையில்லாத காரியங்கள் நம்ம பண்ண முடியாது. தேவனுக்கு முன்பதாக நாங்கள் மரியாதைக்குரியவர்களாக பக்தி அதாவது மரியாதைக்குரிய பக்தி உள்ளவர்களாக தேவனிடத்துக்கு நாங்கள் கிட்டி சேர வேண்டும். இப்போ தேவையில்லாத ஆட்டம்லாம் இருக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய சபைகள் எல்லாம் நிறைய விதமான ஆட்டங்கள்லாம் இருக்குது. எங்களுக்கு அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுக்குற காரியத்தை நாங்கள் கவனிக்கிற பொழுது நாங்கள் முதலாவது எங்களை தேவனிடத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களை தாழ்த்த வேண்டும். எப்படி தாழ்த்தணும் அப்படின்னா, ஆண்டவரே உமதண்டைக்கு வருவதற்கு கூட தகுதி இல்லாமல் இருந்த எங்கள் வாழ்க்கையை குடிகாரர்களாக வெறிகாரர்களாக விபச்சாரக்காரர்களாக வேசித்தனங்காரர்களாக அடங்காதவர்களாக இணங்காதவர்களாக சானே பலவிதமான பாவங்களுக்கு உட்பட்டு கிடந்த எங்களை உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி எங்க மேல நீங்க கூர்ந்த அன்பின் நிமித்தமாக நீங்க என்ன பண்ணுகிறீங்கன்னா அவரை எங்களுக்காக பலி செலுத்தி எங்களை உம்முடைய சுவிகார புத்திரனாக புத்திரிகளாக நீங்க சுவீகரித்துக் கொண்டிருக்கிறீங்க. இது உண்மையா எங்களால் உண்டானது அல்ல ஆண்டவரே, இது உம்முடைய ஈவு. அப்படின்னா உம்மிடத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்துக்கிறோம். முதலாவது நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவ சமூகத்துக்கு வரும்போது நாங்கள் கர்த்தரிடத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் தாழ்த்த வேண்டும். சானே அவ தாழ்த்த என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணணும். சார் அப்ப தாழ்த்தி ஜெபம் பண்ணணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்போ ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு காரியத்தை சொல்றாரு வந்து என் முகத்தை தேடி. அப்ப ஆண்டவராகிய தேவனுடைய முகத்தை தேடும்படி சொல்லுகிறார். என்ன அவருடைய முகத்தை தேடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை தான் தேவனுடைய முகம் என்றதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. நம்ம எப்பெல்லாம் வாசமோ அந்த முகமாக எங்களோடு கூட பார்த்து பேசுறதாக இருக்கு. தேவனுடைய வார்த்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தையை நாங்க பார்க்கிறோம், அந்த வார்த்தை எங்களை பார்க்கிறது. அப்ப அந்த வார்த்தை தான் தேவனுடைய முகப்பிரகாசம். அவர் தான் எங்களுக்கு அவருடைய முகத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறார் என்ற அந்த தேவ பயத்தோடு கூட நாங்கள் அவரை பார்த்து நாங்க அதை படிக்கிற பொழுது அதை வாசிக்கிற பொழுது அப்ப நாங்க என்ன பண்ணணும்? வேதத்தை அதிகமாக நாங்க தேடி நாங்க பார்க்கிற பொழுது தேவன் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், நாங்க அவரை பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி பார்க்கிறோம்னா அப்படி நீங்க பரிசுத்தம் உள்ள தெய்வம், நீ பரிசுத்தம், உமக்கு முன்பதாக எந்த ஒரு அசுத்தமும் என்ன செய்ய முடியாது, கிட்டி சேர முடியாது. நீங்க பாவம் அறியாதவர், பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாத தேவன். அப்படின்னா அன்றே நானும் பாவம் இல்லாமல் உங்களுடைய சமுத்திரம் உங்களுடைய பாதனைக்கு நான் என்ன செய்ய வேண்டாம் வர வேண்டும் என்றதான அந்த இதுதான் முகத்தை தேடி. சானே அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முகத்தை தேடும் போது இந்த வேதத்தை நாங்கள் பார்த்து வாசிக்கிற போது நான் வேதத்தை பார்க்கிறேன், அவர் என்னை பார்க்கிறார். அப்படி பார்க்கிற பொழுது என்னுடைய பொல்லாத வழியெல்லாம் விட்டு நான் என்ன செய்வேன் பார்த்தீங்கன்னா அப்பொழுது நான் திரும்பி கொண்டு சரிதானே பரலோகத்தில் எனது வாசிங்க அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிறதானே நம்முடைய அப்பா நம்முடைய தகப்பன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு சரிதானே என்ன செய்வாராம்? எங்க பாவத்தை எல்லாம் மன்னித்து எங்கள் தேசத்துக்கே சேமத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். சொல்லுங்கள் அல்லேலூயா. இவ்வளவு அருமையான நம்முடைய ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்கள் இல்லையா? அப்ப நாங்க என்ன பண்ணோம் பாத்தீங்கன்னா சானே அப்ப நம்முடைய ஆண்டவராகிய தேவனிடத்துல தான் நாங்க ஜெபிக்கணும். தேவன் நாங்க பார்க்கும்பொழுது அவர் எனக்கு அப்பாவா தகப்பனாக இருக்கிறார் என்ற அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அந்த விசுவாசத்தோடு கூட நாங்கள் ஜெபத்துக்கு வர வேண்டும். அப்ப ஜெபத்துக்கு வருகிற பொழுது அவர் அப்பா தான் தகப்பன் தான் உண்மை, அவர் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன், அது உண்மை. ஆனால் அவருக்கு முன்பதாக நாங்கள் போகிற பொழுது நாங்கள் எங்களை தாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். சானே நாங்கள் அவருடைய முகத்தை அதாவது வார்த்தையை தேடி அந்த வார்த்தை மூலமாக எங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். சானே அதுக்கு பிறகுதான் சானே நாங்கள் என்ன செய்வோம் பார்த்தீங்கன்னா தேவனிடத்தில் ஜெபிக்கிற பொழுது அவர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு அவர் எங்கள் தேசத்துக்கே சேமத்தை கொடுக்கிற தேவனாக என்ன செய்வாராம் இருப்பார். இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த மத்திய புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் அநேக காரியங்களை குறித்து நீங்க பாத்தீங்கன்னு சொல்லுகிற பொழுது வந்து சரி இதுல வந்து ஜெபத்தை எப்படி ஜெபிக்கணும்ன்றத தெரியாம நிறைய அஞ்ஞானிகள் அதாவது கடவுள் குறித்து அறியாத நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வேற மாதிரி ஜெபிக்கிறாங்க. சரி வாசிங்க இருக்கா 7ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அழைக்காதீர்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அப்ப அநேகர் வந்து என்ன பண்றாங்கன்னா கடவுளை குறித்து அறிவு கிடையாது.
இப்போ நம்முடைய ஆண்டவர் வந்து நமக்கு தகப்பனாக இருக்கிறார், அவர் நம்முடைய பிதாவாக இருக்கிறார், நாம் அவருடைய குமாரனாக குமாரத்தியாக இருக்கிறோம் என்ற இந்த ஒரு தெளிவு இல்லாததன் நிமித்தமாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய நேரங்களை போட்டு செலவழித்து டைம் எடுத்து ஒவ்வொன்று கத்தி என்ன பண்ணிருப்பாங்க, ஜெபிச்சு ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பாங்க. அநேக வார்த்தைகளை போட்டு அலப்பிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்றாரு வந்து அவங்க அலப்புறாங்க, அலப்பி ஜெபிச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த ஜெபம் கேட்கப்படணும் அவங்க நினைக்கிறாங்க. சாரி, நாங்களும் ஒரு காலத்தில் அப்படித்தான். எங்களுடைய வாழ்க்கையில் வந்து நாங்கள் ஒரு காலத்தில் நாங்களும் ஜெபம் பண்ணும்போது சில மாலையை ஊற்றி மணித்தியால கணக்காக உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருந்த நாட்கள் உண்டு. ஆனால் அப்போ எல்லாம் ஜெபம் கேட்கப்பட்டுச்சான்னு பார்த்தா அது என்ன செய்யல, கிட்ட கூட என்ன செஞ்சில்லை போகலன்றது எங்களுக்கு அதுக்கு பிறகுதான் தெரியும். நிறைய பேர் வாழ்க்கை அப்படித்தான், பயங்கரமான போராட்டத்தில் உட்காந்து ஜெபிச்சு கொண்டு இருப்பாங்க. அப்போ இது இப்படிலாம் நினைக்கிறாங்க. அவங்கெல்லாம் தேவனை அறியாத அஞ்ஞானிகள். இப்போ நீங்களாம் தேவனை அறிந்திருக்கிறீங்க, உங்களோட தகப்பனாக பிதாவாக நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. உங்களோட ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்ற மாதிரியான ஜெபமாக என்ன செய்யப்பட வேணும், இருக்க வேணும். அந்த சித்தத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன செய்ய வேணும், நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்போ நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற அறிவு இல்லாமல் இன்னைக்கு பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு நாங்கள் ஜெபிச்சு கொண்டிருக்கிறோம். சாரி, அப்போ முதலாவது நல்ல கவனிங்க. சாரி, ஆண்டவராகிய தேவன் நம்ம எல்லாம் தம்முடைய குமாரனாக குமாரத்திகளாக அவர் சுவீகரித்துக் கொண்ட பொழுது அவருடைய பரிசுத்த ஆவியானவரை நம்ம எல்லாருக்கும் அனுக்கிரகம் செய்திருக்கிறார், அதாவது பொழிந்தருள் இருக்கிறார். இப்ப பொழிந்தருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரு, எங்க இருக்காரு, நமக்குள்ள இருக்கிறார். அப்ப நமக்குள்ள அவர் இருந்தா நாம தனியா கிடையாது. நம்ம தனியா நின்று தரமாற வேண்டிய ஒண்ணு தெரியல, எனக்கு ஜெபிக்க தெரியலன்னு சொல்லி தரமாற வேண்டிய அவசியம் எங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா அவர் நமக்குள்ள என்ன பண்றார், இருக்கிறார். அப்ப நமக்குள்ள அவர் இருக்கிறபடினால சரி, அவருக்கு தெரியும் எப்படி பிதாவினிடத்துல ஜெபிக்கணும் அப்படின்றது அவருக்கு தெரியும். அப்ப நாங்க எப்படி ஜெபிக்கணும்னு வேண்டிக் கொள்றதுக்கு தெரியாம மாத்திரமாகிட்டு இருக்கிறோம் அப்படின்றத ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரத்துல நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா 27ஆம் வசனத்துல மிக அழகாக அங்க சொல்லப்படுகிறது அங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வாசிங்க, ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆவியானவர் தேவனிடத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்று அறியாமல் இருக்கிறபடியால். நல்ல கவனிங்க, அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். இப்ப பாருங்க, ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி எங்ககிட்ட இருக்கிற பலவீனம் என்ன அப்படின்னு, என்ன பலவீனம் அப்படின்னா, இப்ப நமக்கு தகப்பனாக இருக்கிறார், நம்ம அப்பாவா இருக்கிறார். அப்ப பிள்ளைகளுக்கு வந்து சாப்பாடு கட்டாயம் தேவை, உணவு உடையெல்லாம் கட்டாய பிள்ளைகளுக்கு தேவைன்றதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆனால் அங்க ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிற பொழுது இயேசுகிறது கற்றுக் கொடுக்க சொல்லுவாங்க, அன்றன்று அப்பத்தை எங்களுக்கு தாருன்னு சொல்லி அதை கேட்கும்படியாக சொல்றார்கள். அப்ப நாங்கள் கட்டாயங்களுடைய தேவைகள் எல்லாம் கட்டுறது என்ன செய்யணும், நாங்கள் கேட்கவே சாரி. அப்புறம் நாங்கள் கேட்கறது வந்து எப்படின்னா, முதலாவது நமக்குள்ள அறிவு இருக்கணும். நம்முடைய ஆண்டவர் வந்து சாரி, அவர் நம்ம மேலதான் அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் மீது தான் தகப்பன் எப்பொழுது எப்படிப்பட்டவராக இருப்பார், கரிசனை உள்ளவராக இருப்பார். அந்த பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் செய்யலாம், அந்த பிள்ளைகளை எந்த மாதிரியான உயர்வுக்கு கொண்டு போகலாம், அந்த பிள்ளை எதிர்வரும் நாட்களில் எதிர்காலங்களை எப்படிலாம் உருவாக்கலான்றதான ஒரு சிந்தனையை தான் ஒரு பூமியில் இருக்கிற ஒரு தகப்பன் கூட என்ன பண்ணிருப்போம், செய்து கொண்டிருப்போம். அதை அப்படியே வச்சுக்கிட்டு நீங்க வாச்சிருப்பீங்க இல்லையா? அதாவது இந்த பூமியில் இருக்கிற தகப்பன் கிட்ட புள்ள ஒரு விஷயத்தை கேட்கும்போது சானே, அப்போ பைபிள் ஒரு வசனம் சொல்லுதா இல்லையா, வந்து என்ன சொல்லுது, இந்த பூமியில் இருக்கிற உங்கள் தகப்பனே உங்களுக்கு நல்ல ஈவுகளை அதானே கொடுக்கிற பொழுது அப்பத்தை கேட்டா கல்ல கொடுப்பானா, மீனை கேட்டா பாம்பு கொடுப்பானான்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா, வேதத்தில் இருக்குது. எத்தனை பேர் வாட்சிக்கிறீங்க, வாட்சிக்கிறீங்க? அந்த வசந்தம் எடுத்து வாட்சிக்கிறேன் போப்பா எனக்கு. இப்போதான் அநேக தேடிக்கிட்டு இருக்கிறீங்க, இப்போ தான் தேடிட்டு இருக்கிறீங்க. சாரி, அது என்ன அதில் மிக கவனமாக அதில் அவனை சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பத்தை கேட்டால் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டார், அவர் வந்து கல்லை கொடுக்க மாட்டார், மீனை கேட்டால் என்ன செய்ய மாட்டார், பாம்பை கொடுக்க மாட்டார். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ. ஆகையால் கொள்ளாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். அவ்வளவுதான். நல்ல கவனிங்க, பரலோகத்தில் இருக்கிறவர் அவர் இருந்து கூட பரலோகத்தில் தான் இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிறவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, நல்ல ஈவுகளை கொடுக்க வல்லவர், நல்ல ஈவுகளை கொடுப்பார். இந்த நல்ல ஈவு எப்படின்னா சானே, தேவனுடைய ராஜ்யம் வந்து புசிப்பும் குடிப்பும் கிடையாது, சாப்பிட்றதும் குடிக்கிறது இல்லை தேவனுடைய ராஜ்யம் என்றது. நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, பிதாவாகி தேவன் என்னை இந்த பூமியில எதற்காக வைத்திருக்கிறார் அப்படின்னா, நல்ல கவனிங்க,
பாடுறாங்க. இயேசு கிறிஸ்துவை வந்து ஆண்டு என்ன பண்றாருன்னா, மூன்றாவது நாள் உயிரோடு எழுப்பிட்டாரு. அதுக்கு பிறகு 40வது நாள் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறார். எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பதாக சானே இந்த சுவீகரிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய குமாரனும் குமாரத்தையும் இயேசு கிறிஸ்து எனக்கு கற்பித்து விட்டு சென்ற தம்முடைய சுவிசேஷ ஊழியங்களை எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நாம தான் செய்யணும், நாம தான் பண்ணணும். இந்த இயேசு கிறிஸ்துடைய பணி முடிஞ்சவர் போயிட்டார். ஆனா அவர் சொல்றாரு, நான் இந்த உலகத்தின் முடிவு பெரிதும் உங்களுடைய கூட என்ன செய்வேன், நான் இருப்பேன். எங்களோட இருப்பார், அவர் இருக்கிறார். பரிசுத்தவர்களை கொடுத்து வச்சுக்கிறார், அவர் எங்களுக்குள்ள இருக்கிறார். நாங்கள் தனி மனிதர்கள் கிடையாது. நாங்கள் பரிசுத்த தெய்வம் எங்களோட கூட இருக்கிறார் என்ற அந்த உணர்வு, அந்த பயம், இது எங்களோட வாழ்க்கை இருக்கணும். அது இல்லாதனால தான் நாங்கள் நினைச்ச மாதிரிலாம் பாவம் பண்ணிட்டு தெரியும். நினைச்ச மாதிரி பாவத்துக்கு இணைஞ்சிடுறோம், இடம் கொடுத்துருவோம். அது ஒரு நாள் செய்யக்கூடாது. நாங்கள் வந்து பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்கள், பரிசுத்த ஆவியானவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு, அவர் எங்களுக்குள்ள தான் இருக்கிறார். ஆனபடினால நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய விருப்பம் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து விட்டு வந்த அவ்வளவு காரியத்தையும் நான் இந்த பூமியில் இருக்கிற கடைசி நொடி வரைக்கும் நான் செய்து முடிக்க வேண்டும். அதுதான் அவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். அவர்தான் குமாரர்களையும் குமாரத்திகளையும் ஆண்டு உலகத்தில் அதிகமாக சுவீகரித்துக் கொண்டிருக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து மேல யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேர்களையும் அவர் தம்முடைய குமாரனாக என்ன பண்ணி வச்சுக்கிறார், எதுக்கு அப்படின்னா சானே அவங்க எல்லாம் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து விட்டு முழுவதுமா என்ன செஞ்சு முடிக்கணும், செய்து முடிக்க வேண்டும். அதுக்கு எனக்கு பலன் வேணும் ஆண்டவரே, அதற்கு எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவரே. நான் மக்கள் மத்தியில் போய் உண்மை குறித்து நான் பேசுவதற்கு எனக்கு என்ன இருக்கணும், முதலாவது சாரி சொல்ல தில் இருக்கணும் அப்படிமாங்க சாரி, எனக்கு தைரியம் வேணும் ஆண்டவரே. நான் போய் மக்கள் மத்தியில் பேசணும், நான் உண்மை குறித்து நான் பேசணும். அதுக்கு எனக்கு தைரியம் வேணும், அதுக்கு எனக்கு பலன் வேணும், அதுக்கு எனக்கு ஞானம் வேணும். சரி, அதுக்கான எல்லா விதமான வளங்கள் எனக்கு வேணும். அதை எனக்கு தாங்குது. நாங்கள் என்ன செய்யலாம், ஜெபிக்கிறோம். சும்மா போட்டு தேவையில்லாததுக்கெல்லாம் உட்காந்து கத்திக்கிட்டு ஜெபிச்சிட்டு இருக்கணுன்றதெல்லாம் ஆண்டு விரும்புகிறேன். நீ போட்டு வசனத்தை போட்டு தேவையில்லாததெல்லாம் போட்டு அழப்பிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கத்தர் விரும்ப இல்லை. அதனால வந்து நீ எவ்வளோ வேணாலும் அழப்பு, எவ்வளோ வேணாலும் அழப்பிட்டு உட்காந்து ஜெபிச்சிட்டு. ஆனால் ஒரு காரணம் பார்த்துச்சுன்னா என்ன செய்வாராம், வாசிங்க, ஆவியானவர் தாமே, ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட நமக்காக என்ன பண்றார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட நம்ம எவ்வளவு நம்ம உரத்த சத்தத்தை போட்டு கத்திட்டு நம்ம ஜெபிச்சாலும் அந்த சத்தத்தை எல்லாம் அமைக்கி அவர் தான் என்ன பண்ணிருக்காரு, நமக்காக என்ன பண்ணிருக்கிறார், விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். சாணி அது ஏன் அப்படின்னா, சாணி ஜெபங்கள்லையும் ஆண்டவர் வந்து தணிக்கை செய்வார். தனிக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 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 பேப்பர் ரிப்போர்ட்டர்ஸ், ஒரு மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எடுப்பாங்க, ஒரு பெரிய ஃபுல்லாக எடுப்பான். எடுத்துகிட்டு பார்த்தா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த செய்தியினுடைய விஷயம் எப்படி வரும்னு ஒரு சின்ன ஒரு இது மட்டும் தான் என்ன செய்வாங்க, பேப்பர் போடுவோம். சரி மட்டும் மக்கள் புரிந்து கொள்ள விஷயத்தை மட்டும் போட்டு செய்ய மாட்டோம். நம்முடைய தெரியும் நமக்கு சரியான வேணும், நமக்கு என்ன இருந்தால் நமக்கு நம்ம பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்வோம். சார் நம்மளை அணுகாத எல்லாம் திங்குக்கு காக்கக்கூடிய தேவன் சரியான நடத்தணுமாக இருந்தா எனக்கு எல்லாம் தேவை என்பது எல்லாம் அவர் தேவன். அதுக்கு ஏற்ற பிரகாரமாக நமக்கு என்ன பண்ணுவார், அவர் எல்லாவற்றையும் நமக்கு சரியான முடிவார். சரி, ஆனப்படினால்தான் அந்த ஜெபத்திலையும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, தணிக்கை செய்து மிகுதியை மட்டும்தான் என்ன செய்யறாரு, தேவனிடத்துக்கு என்ன பண்றாரு, அனுப்புகிறார். அப்ப எங்களுக்கு தெரியணும். சரி, அப்ப நாங்க என்ன பண்றோம், எப்படி நாங்கள் ஜெபிச்சு கொண்டிருக்கிறோம், நல்லா கவனிங்க. இப்போ முதலாவது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா என்னது, இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய அப்பா, எங்களுடைய பிதா, எங்களுடைய தகப்பன் அறிந்து கொண்டதுக்கு பிறகு நாங்கள் போயிட்டு அவருக்கு முன்னிலையில் என்னை தாழ்த்த வேணும். அது மட்டும் இல்லாமல் சானே நான் அவருடைய முகத்தை நான் என்ன செய்வேன்னா தேட வேணும். என்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு என்ன செய்வேன், நான் வந்து திரும்ப வேண்டும். சானே இப்படி திரும்பிக்கிட்டு தான் நாங்கள் ஜெபிக்க வேணும். ஜெபிக்கிற பொழுது கூடுதலான அழைப்புகள் இல்லாமல் தேவையற்ற வார்த்தைகளை போட்டு நாங்கள் போராடாமல் எங்களை ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தில் வச்சு வீட்டுக்கு நீங்கள் பார்த்தா சபையில் இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, சும்மா விசுவாசிகளை வந்து உட்கார்ந்து இருந்துட்டு போறாங்க. விசுவாசிகளை வந்து என்ன போறாங்க, சும்மா உட்கார்ந்து இருந்துட்டு போறாங்க. இதைத்தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. வந்து நாங்கள் வந்து என்ன பண்றோம், விசுவாசி உட்கார்ந்துருக்கிறோம். அப்போ உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரிய மாட்டேது. என்ன அப்படின்னா, நீங்களாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க போது நீங்க இந்த சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு குமாரனா குமாரதிகளாக இருக்கிறீங்க, ஒரு மகனா மகளாக இருக்கிறீங்கன்னா, நீங்க இயேசு கிறிஸ்து விட்டுட்டு அவர் பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டாரு. வந்து அவர் மீண்டும் ஒரு நாள் வரப்போகிறார். வருவதற்கு முன்பதாக அவர் உங்ககிட்ட என்னெல்லாம் எதிர்பார்த்தாரோ, பிதாவாகிய தேவனத்தை எதிர்பார்க்கிற என்ன அப்படின்னா, தன் குமாரனாக இயேசு கிறிஸ்து செய்த அத்தனை காரியங்களை நீங்க செய்யணும்னு எதிர்பார்க்கிறார். ஒவ்வொருத்தர் மீது விழுந்த கடவுள், ஒவ்வொருத்தரும் சுவிசேஷத்தை என்ன செய்ய வேண்டும், போய் அறிவிக்க வேண்டும்.
ஒவ்வொருத்தரும் தேவனுடைய சபைக்கான சபையாக ஜனங்களை எல்லாம் கூட்டி சேர்க்க வேணும். ஒவ்வொருத்தரும் செய்ய வேணும். ஆனால் நாங்கள் ஒருத்தருமே செய்யாம சபைக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கிறோம். இப்போ பார்த்தா சபையிலே வந்து உட்கார்ந்துருக்கிறோம். சரிதானே? சபையில் வந்து உட்காந்துட்டு ஒரு 2 பாட்டு படிச்சாச்சு, ஜெபம் பண்ணியாச்சு, போயாச்சுன்ற நினைப்பு தான் அவங்களோட வாழ்க்கை எல்லாத்துலேயும் இல்லை. இல்லை, கர்த்தர் எங்கள்கிட்ட எதிர்பார்க்குற காரியம் அதுவே கிடையவே கிடையாது. அவர் எதிர்பார்க்குற காரியம் என்னன்னா, அவர் விட்டு செய்கிற காரியத்தை நாம செய்யணும். நீங்க விசுவாசிச்சா என்னிலும் அதிகமான காரியத்தை செய்வீங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து செஞ்சார் வந்து சொல்லியிருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து இன்னும் அதிகமான காரியம் செய்யறதுக்கான பலன் வேணும், ஞானம் வேணும், தெளிந்த புத்தியை வேணும், தைரியம் வேணும். ஆண்டவரே, இதை செய்யறதுக்கான எல்லா வளங்கள் வேணும். சரி, நாங்கள் போய் விசுவாசத்தோடு போயிட்டு ஒருத்தர் மேலே கை வச்சா என்ன பண்ணணும்? வியாதியெல்லாம் அவங்கள விட்டு என்ன செஞ்சிடணும்? இல்லைங்க, ஓடி போயிடணும். ஆண்டவரே, சரி, விசுவாசிக்கிற கூடுமான அடையாளங்கள் யாவன இல்லையா? அங்கே இப்போ நாங்கள் மாற்று புத்தகம் படிக்கிறோம். அந்த மாதிரி ஆண்டவரே அற்புதங்கள் அடையாளங்கள் என்ன பண்ணணும்? உலகத்தில் அடங்க ஜனங்களுக்கு என்ன செய்ய வேணும்? நடக்க வேணும். ஏன்னா நான் உங்களுடைய பிள்ளை, நான் உங்களுடைய குமாரன், உங்களுடைய குமாரத்தி. சரி, இயேசு கிறிஸ்து செய்த காரியங்களை நானும் செய்யறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாங்கள் இதுக்காக தான் தேவனிடத்தில் நாங்கள் விண்ணப்பம் பண்ண வேணும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் சரி அநேக ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும். ஏன்னா நாங்கள் இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது நாங்கள் எவ்வளவு ஆத்துமாக்களை சம்பாதித்தோம் என்ற கணக்கை தான் கர்த்தர் என்ன செய்வார் வந்து கேட்பார். அதை செய்ய வேண்டும். அப்போ நாங்கள் ஜெபம் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நாங்கள் உட்கார்றதுக்கு முன்னாடி நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரே விஷயம், சாரி, நாங்கள் எதற்காக ஜெபிக்க போகிறோம்? சரி, எப்போது எனது ஜெபம் அங்கீகரிக்கப்படும்? முதலாவது நான் என்னுடைய பிதாவாகிய தேவனை நான் என்ன செய்வேன்? முதலாவது நான் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய தகப்பனுடைய அப்பா என்று அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, தான் நேசிச்ச நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நேசித்ததை விட அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்து போய் கிடந்த எங்களை மிகுந்த அன்பினாலே நேசித்திருக்கிறார். அது நேசித்ததற்கு அடையாளமாக தான் அவருடைய தம்முடைய குமாரனையே எங்களுக்காக என்ன பண்ணிக்கிறார்? பலி செலுத்தினார். அந்த பலியின் மூலமாக தான் நாங்கள் ரட்சிப்பை என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதுனால தான் பரிசுத்த ஆவியானவரை தேவன் எனக்காக என்ன செஞ்சிருக்கிறார்? முத்திரையிட்டார். முத்திரை என்னது? அவருடைய நாமம் எங்கள் மேல என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தரிக்கப்பட்டிருக்கிறது. நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் அப்படின்னா அந்த நாமத்தை தரிச்சு கொண்டு நம்ம தேவையில்லை அந்த உலகத்தை என்ன செய்யாது? நடுவில் இருந்து புறப்பட வேண்டும். சாணி தேவன் விரும்புகிறது என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். சாணி அப்போ எனது ஜெபம் தேவனால் அங்கீகரிக்க. ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.